ரத்த குழாயும் ஒவ்வொன்றும் திருப்பி ஒன்றா தச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கீழே உள்ள அயோட்டால ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு அந்த அயோட்டாவும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். இந்த 3 ஆப்ரேஷனையும் ஒரே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி 10 நாளைக்கு ஆச்சு. இப்போ இங்கே இருக்காங்க. இப்போ இந்த போட்ட வேல்யூ அந்த டிஷ்யூ வேல்யூன்னு சொல்கிற வேல்யூ தான். அந்த வேல்யூ 10 12 வருஷம் தான் வரும். யூஸ்வலாக ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த வேல்யூ போட்டோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டிஷ்யூ வேல்யூ 5 வருஷம் வரைக்கும் வர வாய்ப்பு. அது வரைக்கும் வருஷம் ஒரு எக்கோ பார்த்து கண்காணிக்கணும். பென்டால் ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பென்டால் ஆபரேஷன் இந்த வேல் பாதிப்படைஞ்ச வேல் போல டேவி போட்டது, அதாவது ஓப்பன் சர்ஜரி மூலமா டேவி போட்டது இப்போதான் முதல் முறையாக இந்தியா. இது ரொம்ப மேஜர் சர்ஜரி. அதான் 2014 அயோட்டிக் டிசெக்ஷன் அப்படின்னு சொல்றது. அயோட்டிக் டிசெக்ஷன் சொன்னா இந்த ரத்த குழாய்கள் அப்படி கிழிஞ்சிடும். எப்படி தண்ணியில நினைய வச்ச கார்ட்போர்டு இப்படி கிழிஞ்சு வருமோ அது மாதிரி இந்த அயோட்டை கிழிஞ்சு வந்து தனித்தனியா பகுதி ஆயிடுச்சு. அதனாலதான் வீக்கம் அடைஞ்சிருச்சு அவருக்கு. ஆப்ரேஷன் இந்த ஹார்ட் நிறுத்துற ஹார்ட் நிறுத்துறது மட்டும் கிட்ட 2 மணி நேரம் ஆச்சு. இது மாதிரி பண்ணாம நாங்க ரெகுலர் டெக்னீஷியன் பண்ணியிருந்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் திருப்பி துடிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அதை தவிர ஓவரால் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. மாத்திரைகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பிபி நார்மலா வச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது.